என்ற தாய்க்கும் இணையார்ந்த தமிழுக்கும் முதல் வணக்கம், முதல் மரியாதை. உங்கள் அனைவருக்கும், இங்கே கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேடையிலே வீட்டிற்கும், பல்வேறு சங்கத்துடைய தலைவர்களுக்கும், இந்த விழாவினை தலைமையாக நடந்து கொண்டிருக்கும் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் எம்ஆர் முருகன் வியாபாரிகள் பேரவையினுடைய தலைவர் ஆளுமை எம் முருகன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் இங்கே வந்து வரவேற்புரை பண்ணி சென்ற பொதுச் செயலாளர் திரு செல்வர் அவர்களுக்கும், இங்கே மேடையில் வைத்திருக்கும் நம்முடைய வணிகர் பேரமைப்பினுடைய மாவட்ட தலைவர் திரு இறுதிராஜா அவர்களுக்கும், நம்முடைய பொதுச் செயலாளர் டி கணேசன் அவர்களுக்கும் மற்றும் மாநகர செயலாளர் திரு பாக்கியநாதன் அவர்களுக்கும், எங்கள் வியாபாரிகள் சங்கத்தினுடைய செல்வம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் வி குமார் மற்றும் பொதுச் செயலாளர் பொருளாளர் செயலாளர் சி சண்முகம் மற்றும் இங்கே திறனாக கூடியிருக்கும் அருமையான குடும்ப உறவுகளுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், மாணவ மணிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் இனிய 2024ஆம் வருடத்திற்கான புத்தாண்டு நல்வாழ்வுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில சின்ன விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் நான் பதிவு செஞ்சு, இந்த பொது விழாவில நேற்று 12 மணிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நிறைய பேருக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கும் நிறைய பேர் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருப்பாங்க. அப்போ நேற்றிலிருந்து ஆரம்பித்த அந்த ஒரு சந்தோஷமான தருணம், அந்த அருமையான அந்த ஒரு குதூகலம் இந்த நிமிடம் வரை உங்களுக்கு நீடித்திருக்கிறது. அப்போ இந்த சந்தோஷம் நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க, நாளை காலையில இன்றைக்கு நீங்கள் அனுபவித்த சந்தோஷம், அந்த குதூகலம், அந்த மகிழ்ச்சியில எவ்வளவு பர்சன்டேஜ் நாளை காலையில நீங்கள் தூங்கி இருந்திருக்கும் போது இருக்கும்? இது ஒரு கேள்வி நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அடுத்தது, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வழக்கமான அலுவல்கள் நடைமுறைகளை நம்ம ஆரம்பிச்சு, நம்ம இந்த குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கொள்ளு பையை கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கொள்ளு பையில வந்து குதிரைக்கு வந்து ஒரு குச்சி வச்சு அதனுடைய மூக்குக்கு நேரம் அந்த கொள்ளு பையை கட்டி விட்டுருவாங்க. இந்த குதிரை என்ன பண்ணும், ஆயுசு பூரா இந்த கொள்ளு நமக்கு கிடைக்கும் 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 என்று குதிரை ஓடிக்கொண்டே இருக்கும். குதிரை ஓட ஓட குதிரைக்கு முன்னால் இருக்கும் கொள்ளு பையும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப நாளை காலையில் நம்ம ஆரம்பிக்கிற வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு, ஒரு தொழில் இருக்கு, ஒரு வியாபாரம், ஒரு வேலை, ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக நாளை காலை எழுந்ததிலிருந்து மாலை வரை ஓட போகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாவது ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்து பொங்கல் ஒரு 2 நாள் லீவ் இருந்ததுன்னா அன்னைக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி பொங்கல் காலத்துக்கு சந்தோஷமா இருக்கு போறோம். அதுக்கடுத்தது வந்து கிறிஸ்டின் ஈஸ்டர் வரும், இஸ்லாமிய வந்து மொஹரம் அந்த மாதிரி பக்ரீத் அந்த மாதிரி ரம்ஜான் பண்டிகைகள் வரும். அப்புறம் அதுக்கு மாதிரி இந்துக்களுக்கு நடுவில் நிறைய கல்வியோட சித்திரை திருநாள் இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து இப்படி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா லீவு வரும். இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷங்களை நாம் ஏதோ ஒரு தேடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாக புது வருடத்துக்கு இன்னைக்கு காலையில் முதல்ல வந்து நியூஸ்ல வந்து ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. நம்முடைய மாணவமணிகள் யாராவது வந்து பார்த்தாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து PSLV C-58 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை போலார் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த ஒரு கருவியோட சேர்ந்து முதல் முறையாக உலக அளவில் ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம ஏறிக்கிறோம். 1962 நம்ம ஆரம்பிச்சு 69 இந்த ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆரம்பிக்கப்பட்டு 69 இஸ்ரோன்னு வடிவமைக்கப்பட்டு அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குரிய வந்து 54-55 வருஷத்துல இன்னைக்கு நம்ம விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறோம். இந்த சேட்டலைட் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா விதமான டெக்னாலஜியும் நமக்கு என்ன பண்ணுது, கொண்டு வந்து நம்மளுடைய கை கடக்குதை கொண்டு கொடுக்குது. இன்னைக்கு சேட்டலைட் மூலமா தான் நமக்கு வந்து 5G அப்படிங்கிற தொழில்நுட்பம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த IT அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய அபரிதமான வளர்ச்சி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, எல்லா விதமான டெக்னாலஜியும் நம்ம வாசப்படிக்கு, நம்ம சமையல் ரூமுக்கு, கையடக்கமா நம்ம செல்பேசிக்கு இன்னும் அதை சுருக்கி என்ன பண்றாங்க, ஆப்பிள் ஐபோன்ல
போறாங்க. போகும்போது போனை இப்படி வச்சுட்டு பைக்ல இப்படி வச்சுட்டு போன் பேசிட்டு இவ்வளவு டெக்னாலஜி நமக்கு வந்து சேர்ந்தாலும் உண்மையாகவே நாம் வந்து நமக்கு கிடைத்திருக்கும் அபரிதமான வசதிகளை வைத்துக் கொண்டு நாம் சந்தோஷமா இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு சந்தோஷமாக எனக்கு 24 வருஷமா தொடர்ந்து வந்து உங்க சங்கம் வந்து இந்த விழாவை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்க வந்து இதெல்லாம் வந்து உட்கார்ந்து அந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் செலவு பண்ணிட்டு போறவங்களுக்கு வந்து அவருடைய வலியும் வேதனையும் தெரியாது. ஆனா நாங்கெல்லாம் வந்து சங்கத்துல வந்து பல வருடங்களா 38 வருஷமா நாங்கள் சங்கத்துல நடத்திட்டு இருக்கோம். 2 முறை நான் தலைவராக இருக்கேன். ஒரு விழாவை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக இது போன்ற ஒரு குடும்ப விழாவை நடத்துவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதையும் ஒரு புரட்சியா ஒரு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் 24 வருடங்கள் தொடர்ச்சியாக நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பை நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணம். அந்த சந்தோஷமான தருணத்தில் நாளைக்கு இந்த சந்தோஷம் நீடிக்குமா, இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைத்துக் கொண்டிருக்குமா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு நான் கொஞ்ச நாள் வைத்து வருகிறேன். நான் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேங்க. ஒரு இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல சேல்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்குற ட்ரைனருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ரைனிங்க்கு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஒரு ட்ரைனரை கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ அந்த ட்ரைனிங்ல வந்து அந்த ட்ரைனர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி, இது உண்மையா நடந்த சம்பவம். அந்த கார்பரேட் கம்பெனிகிட்ட வந்து அந்த ட்ரைனர் வந்து என்ன பண்றாரு, அங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் 150-200 பேர் இருக்காங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ்ஸும் எல்லாமே 50,000 60,000 ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, வந்த உடனே முதல் வேலையா 2 வெள்ளை பேப்பர் கொடுக்குறாரு. என்ன பண்றாரு சொல்றாரு, இந்த வெள்ளை பேப்பர்ல உங்களுக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கலையோ, என்னவெல்லாம் வாழ்க்கையில உங்களுக்கு மைனஸோ, என்னவெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நெகட்டிவோ, எதுவெல்லாம் உங்களுக்கு கவலை தரக்கூடியது பாதிக்கக்கூடியது அதெல்லாம் இந்த வெள்ளை பேப்பர்ல இந்த சைடு எழுதுங்க. இன்னொரு வெள்ளை பேப்பர்ல உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில நன்மைகள் கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு பிளஸ்ஸா கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் எழுதுங்க. 2 வெள்ளை பேப்பர்லையும் எழுதுங்க. எல்லாரும் எழுதுறாங்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாரு. எல்லாரும் லெஃப்ட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா எழுதிக்கிறாங்க, ரைட்ல கொஞ்சம் கம்மியா எழுதிருக்காங்க. நம்ம மனுஷன் பயப்பட தானே எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைச்சிருக்கிற போட்டுக்கிற சட்டை பேண்ட் துணிமணி எதையும் நம்ம இப்படி எதுவுமே பார்த்தது இல்லை. கண்ணாடியில பார்த்துட்டு வெளியே போய் எதுக்காக இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க நல்ல புடவைங்க நல்ல பேண்ட் போட்டுருந்தா நம்ம இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அபிப்பிராயத்தை மாற்று போகக்கூடியவங்க. அதனால இந்த லெஃப்ட் சைடு பேப்பர்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட கொடுத்தாலும் குறைகளையும் நெகட்டிவ்லையும் தான் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. பேசுற வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த பேப்பரை ஃபுல்லா எழுதி வச்சு இறப்பத்தாம பின்னாடி சேர்ந்து எழுதியிருக்கிறாரு. இன்னொரு பேப்பரை வெள்ளத்தால் அப்படியே கொடுத்தாரு. உடனே அந்த டிரைவர் வாங்கிட்டு அவர் கொடுத்தாரு, வாங்க உங்க பேரு வயசு ஓகே, நான் 38 வயசு ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, 2 குழந்தை. என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு +2 படிக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து MBBS ஃபர்ஸ்ட் படிக்கிறாரு. சரி, வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டங்கள் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு எதுவும் நன்மையே இல்லையா, எதுவுமே நல்லதே கிடைக்கலையா அப்படின்னா அவர் அப்படியே ஒரு மௌனமா இருக்காரு. எடுத்தோட டைலர் ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. எடுத்தோட கேட்டாரு, அம்மா உங்க மனைவி இவங்க கூட தான் இருக்காங்களா இல்ல அப்படின்னு இருக்காரு. அவருக்கு வந்து என்ன நினைச்சுக்கிட்டீங்க, என் வைஃப் வந்து யாருக்குமே வந்து 12-15 வருஷமா என் கூட தான் இருக்காங்க, 16 வருஷமா என் கூட தான் இருக்காங்க, நீங்க இப்படி கேட்கறீங்க, இன்னொரு சந்தேகம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னாரு. என்னையாது லூசா இருக்கிற நீங்க, உங்களோட வைஃப் வந்து ஏறக்கூடிய 14-17 வருஷம் 18 வருஷம் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஐயா உன்ன மாதிரி ஒரு ஆளை சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில உனக்கு எதுவுமே நல்லது நடக்காது எழுதி கொடுக்குற உன்னை மாதிரி ஒரு ஆளை சகிச்சுக்கிட்டு உன்னோட வைஃப் ஏறக்கூடிய 18 வருஷம் 20 வருஷம் கூட குடித்து நான் நினைக்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு ப்ளஸ்ஸா தெரியலையா அப்படின்னு கேட்டோம்னா அவர் அப்படியே ஆடி போய் எழுதியா என்னுடைய மனைவி என்னோட கடந்த 20 வருடங்களாக சந்தோஷமாக குடிக்காம நடத்தி கொள்கிறார், எழுது. அடுத்த கேள்வி கேட்டார், அம்மா உங்க பையன் எந்த ஜெயில இருக்கான். அவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, ஏற்கனவே டென்ஷன் பண்ணி விட்டாரு, பயங்கர கோபம் வந்துச்சு.
அப்படியே சொன்னாரு. சொல்லுங்க, எங்க பையன் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, MBA படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பசங்க போதை மருந்து குற்ற நடவடிக்கை ஈடுபட்டு தறிகிட்டு போய் ஜெயில இருக்காங்க. உங்க பையன் MBBS படிச்சுட்டு இருக்கான், ஏன் அதை எழுத மாட்டேங்கிறீங்க? எழுதுங்க. இறைவன் கொடுத்த எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். உங்களுடைய குழந்தை அடுத்த வந்து என்ன பண்ணுது? எழுதிருக்கீங்களா? நல்ல வேலை இருக்கீங்களா? நல்ல சம்பளம் இருக்கா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினர் அந்த கேள்வி கேட்க அவர் அவரிடம் கேள்வி கேட்டாரு. அங்கிருந்து அத்தனை பேருமே தலை கொண்டு இருந்தார்கள். இதை ஏன் இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் சொல்கிறேன் என்றால், தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, பெரியவர்களே, இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நேற்று நைட்டு 12 மணிக்கு ஒரு குடும்பம் கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்லி படுக்க போனாங்க. 3 மணிக்கு கூரை இடிந்து வந்து அந்த மேற்கூரை அந்த கான்கிரீட் கூரை கட்டி இடிந்து வந்து 4 பேர், தாய் 2 மகள், தாயார் அந்த மாமியார் 4 பேர் இறந்துட்டாங்க. நேற்று இரவு கொண்டாடியவர்கள் இந்த நம்மிடையே இல்லை. உலகம் பூரா இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஆஸ்பத்திரிகளுடைய ஐசியும் நிறைந்து விளைச்சிட்டு சுகர் பிரச்சனை, பிரஷர் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளால் இன்னைக்கு உலகம் நிரம்பி ஒழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம என்ன பண்றோம்? சந்தோஷத்தை திருவிழாலையும் நமக்கு கிடைக்கிற வருமானங்களையும் நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைத்தால் மட்டும்தான் சந்தோஷம் என்று சந்தோஷத்தை நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். அருமையான குழந்தைகளோடு இன்னைக்கு வந்திருக்கிறீர்கள், அருமையான வேலை இருக்கிறது, அருமையான இந்த புத்தாண்டு சென்ற 2023 வருடம் முடிந்து 2024 வருடம் தொடங்குகின்ற நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அபரிதமான நன்மைகளுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் ஈவுகளுக்கும் அல்லாமல் இறைவன், அது எந்த கடவுளாக இருந்தாலும், இயேசுவாக இருக்கட்டும், அல்லாஹாக இருக்கட்டும், பரமேஸ்வரனாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், நாம் எவரை கடவுள் என்று வருத்திக் கொண்டாலும் நமக்கு அந்த கடவுள் அல்லது அந்த இயற்கை பேராற்றலிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் ஏராளமான ஈவுகளுக்கும் ஏராளமான நன்மைகளுக்கு முதலில் நாம் நன்றி தெரிவித்து நன்றி உணர்வோடு நண்பர்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் சந்தோஷப்பட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் முதல் சந்தோஷமாக நினைக்க ஆரம்பித்தால் நமக்கு வெளியில் நடக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மையாகவும் சந்தோஷமாக அமையும் என்ற கருத்தை இந்த இடத்துல வலியுறுத்தி இன்றைக்கு இரவும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல பாருங்க. இப்போ நம்ம அந்த நைட்டு வந்து CSI சர்ச்சுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. அப்ப அந்த வாசல்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து உணவு கொடுத்துருப்பாங்க, கேக் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் வந்து போர்வையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட்ல போனீங்கன்னா அங்க வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுக்காக பசியார அந்த மாதிரி வந்து நிறைய நிறுவனங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏனென்று கேட்பதற்கே அநேகம் பேர் இந்த உலகத்தில் அனாதைகளாக இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டவர்களுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதை நீங்கள் செஞ்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம். உடனே நீங்க சொல்லுங்க, கைதட்டி கொடுங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பெரிய கருத்துங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணீங்கன்னா 1:30 மணி 2:30 மணி 3:30 மணி போன் பண்ணாலும் வருவாங்களா மாட்டாங்களா? இப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு கிடைக்குமா? சொல்லுங்க. இது ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். கடவுளுக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? நண்பர்களே, நமக்கு கிடைக்காத விஷயங்களை ஒரு குதிரை கொள்ளுப்பையை நோக்கி ஓடுவது போல ஓடுவதை தவிர்த்து நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு, நம்மிடம் இருக்கும் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சகல ஈவுகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருந்து நம்முடைய அன்றாட நம்முடைய கடமையை நாம் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் தொடர்ந்து அந்த நடத்தி கொண்டிருப்போமானால் இன்றைக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு என்றும் நீடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி